ஓகே ஃபைண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா ஃபைண்ட் z inverse of z square divided by z minus a into z minus b. இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம் போட்டுக்கிறோம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் நீங்கள் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில். இப்போ இதில் கன்வெர்ஸ் தேர்தல் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? நம்மளோட கன்வெர்ஸ் தேர்தலோட ஃபார்முலா இதுதான். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் வருதுன்னா நல்லா பாருங்க, ரெண்டு ஃபங்க்ஷன் வருதுன்னா நம்ம ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணிக்கணும். ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணிக்கணும் வித் கன்வர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, ரைட்டுங்களா? கன்வர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு அதுக்கு ரிகார்டிங் என்ன ஃபார்முலா வருதோ அந்த ஃபார்முலா எழுதிக்கணும். அந்த ஃபார்முலா எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்மேஷன் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். இதை கன்வெர்ஸ் தேர்தலோட பேசிக் கான்செப்ட். சரியாமா? சரி, இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ளை பண்ணுவீங்க? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். இஜெட் ஸ்கொயர்டு வருது, கீழே இஜெட் மைனஸ் வருது. அதனால நம்ம ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ண போகிறோம். இஜெட் மைனஸ் ஏ இஜெட் இன்ட்டு டிவைடட் பை இஜெட் மைனஸ் பி. அப்போ கன்வர்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? இஜெட் இன்வர்ஸ் ஆஃப் இஜெட் டிவைடட் பை இஜெட் மைனஸ் பி. கன்வர்ஷன் ஆப்ரேட்டர் இஜெட் இன்வர்ஸ் ஆஃப் இஜெட் டிவைடட் பை இஜெட் மைனஸ் பி. கரெக்டாமா? என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். அப்போ இதுக்கு டைரக்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். என்னோட டைரக்ட் ஃபார்ம் என்ன? a பவர் n. இதோட டைரக்ட் ஃபார்ம் d பவர் n. கரெக்ட் தாம்மா? சார். சரி, அப்போ கன்வென்ஷன் ஆப்ரேட்டர் வந்துருக்குது. அப்போ கன்வென்ஷன் ஆப்ரேட்டரோட ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? சம்மேஷன் m பேஸ் ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி கிடையாது. நம்பர் மீன் பண்ணுறேன். இன்ஃபினிட்டி போடுவது இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா எனக்கு கன்வென்ஷன் ஆப்ரேட்டர் வந்து இங்கே வந்து ஃபைனட் n. கன்வென்ஷன் ஆப்ரேட்டர் வரும்போது மேக்ஸிமம் ஃபைனட்டாக தான் இருக்கும். இங்கே வந்து n. சரிங்களா? இங்கே என்ன ரிசல்ட் கிடைக்குது? a பவர் n இன்ட்டு b பவர் n மைனஸ் n. சரிங்களா? கரெக்டாமா? சம்மேஷன் n is from 0 to n. இது எப்படி எழுதலாம் பாருங்க? a பவர் n இன்ட்டு b பவர் n இன்ட்டு p பவர் மைனஸ் n. கரெக்டாமா? எனக்கு டவுட் இருந்தால் கேளுமா, நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த p பவர் nங்கிறது என்னங்கிறதுனா இங்கே m தான் வேரி ஆகுது, n வேரி ஆகல. அதாவது p பவர் nங்கிறதுனா p பவர் nங்கிறது இஸ் a கான்ஸ்டன்ட் வித் டேக்கிங் அவுட் சைட். அப்போ என்னாச்சு? p பவர் n இன்ட்டு சம்மேஷன் m வேரிஸ் ஃப்ரம் 0 to n a பவர் n இன்ட்டு p பவர் மைனஸ் n. சரியாமா? இப்போ இது என்ன பண்ணுறாங்க? தட் இஸ் ஈக்குவல் டு p பவர் n இன்ட்டு சம்மேஷன் m வேரிஸ் ஃப்ரம் 0 to n a by p ஹோல் பவர். ரெண்டுக்கு m காமன், இது வந்து மைனஸ் அப்போ டிவைட் ஆகிடுச்சு. அப்போ a by b ஹோல் பவர் m எழுதிடலாமா? கரெக்டாமா? சார் இது மட்டும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது இது என்ன எழுதுறாங்கன்னா சம்மேஷன் m வேரிஸ் ஃப்ரம் 0 to n. தெரியல சார், மூணாவது ஸ்டெப்ல இருந்து எதுவுமே இது இருந்தா ஆமா. இது வந்து p பவர் nங்கிறது என்னடா? இந்த m வேரிஸ் இது m தானே வேரி, என்னங்கிறது வேரியஸ் கிடையாது. அப்போ n வர இடத்துல வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம்? கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட்னால நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். ஏன்னா சம்மேஷன் m தான் வேரி ஆகுது தவிர n வேரி ஆகுது. n வந்து பிக்சடு. கடைசி n வந்து பிக்சட் ஆயிடுச்சு. அதனால இது கான்ஸ்டன்ட்னால இதை நான் வந்து வெளியே எடுத்துக்கேன். கரெக்டாமா? ஓகே சார். p பவர் n ஏன் வெளியே இருந்தது? m தான் வேரி ஆகுது, n வேரி ஆகுது. அப்போ n வேரி ஆகுது டைம்னா அதை தூக்கி நான் வெளியே எடுத்துக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இது a பவர் m, இது வந்து p பவர் மைனஸ் m. அப்போ என்னன்னா a பவர் m இன்ட்டு p பவர் மைனஸ் m வந்து என்ன பண்ணுறேன்? 1 பை p பவர் m. கரெக்டாமா? நெகட்டிவ் பவர் இல்லை, நெகட்டிவ் பவர் எப்படி எழுதலாம்? p பவர் மைனஸ் m ஈக்குவல் டு 1 பை p பவர் m எழுதலாமா? டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார், அது ஓகே சார். சரி, அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இதையும் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி எழுதுங்க. கரெக்டாமா? ஓகே சார். சரி, இப்போ எம்மோட வேல்யூ அப்ளை பண்ணுறாங்க. எம்மோட வேல்யூ அப்ளை பண்ணி என்ன கிடைக்கும் சொல்லி கொடுக்கலாம்? m ஈக்குவல் டு 0 1. ம், அடுத்ததுமா a by b the whole power a by b a by b plus a square by b square a plus b a by b the whole square plus a by b the whole cube whole cube. அப்படி எது வரைக்கும் என்ன ஆகுது? n வரைக்கும் என்ன a by b the whole power n ஹோல் பவர் n வரைக்கும். மொத்தம் இது எத்தனை டேர்ம் இருக்குமா? 0லேருந்து ஆரம்பிக்குது, அதாவது 1லேருந்து ஆரம்பிக்குது. மொத்தம் இதில் எத்தனை டேர்ம் இருக்குது?
n plus 1 டேர்ம் n இருக்கு. plus 1 terms இருக்கும். சரி, அப்போ இது ஃபைனைட்டு. இதனோட நேம் என்னன்னா ஜிபி ஆர்டர்ல இருக்குது. ஜிபி ஆர்டர்ல ஏன்னா a by b whole power 0 plus a by b மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆகிடும். அப்போ மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி ஜிபியோட ஆர்டர்னு தெரியும். கரெக்டுங்களா? அப்போ இது ஜிபியோட ஆர்டர்னா நம்மளோட ஃபார்முலா என்னவா? நம்மளோட ஃபார்முலா என்னன்னா, ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா a இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைட் பை 1 மைனஸ் ஆர். இது வந்து ஆர் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் 1 இருந்தால், அதே கிரேட்டர் தென் 1 இருந்தால் என்ன ஆகும்? ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ வெறும் n டேம் இருந்தால், இங்கே எத்தனை டேம் இருக்குது? n பிளஸ் 1 டேம் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வெறும் n டேம் வந்து இந்த ஃபார்முலா. இதுல எத்தனை டேம் இருக்குது? n பிளஸ் 1 டேம் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா ஆகும்? n பிளஸ் 1 ஆகும். என்ன ஆகும்? n பிளஸ் 1 ஆகும். சரியாம்மா? அப்போ இங்கே ஆறுங்கிறது யாருன்னா இவங்க தான் ஆறு. ஆறுங்கிறது யாருன்னா a பை b தான் ஆறு. நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆச்சுன்னா ஃபார்முலா பார்த்துங்க, a பை b. இந்த ரெண்டு ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம்? எப்போ வந்துட்டு 1 மைனஸ் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். ஏன்னா நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் எடுக்கும்போது என்ன ஆகும்? இதில் ஒரு நெகட்டிவ் வேல்யூ வரும், இதில் ஒரு நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் நெகட்டிவ் என்னவோ ப்ளஸ் ஆகும். நீ என்ன வச்சுக்க, நெகட்டிவ் காம்பனண்ட், இதில் ஒரு நெகட்டிவ் காம்பனண்ட், இதில் ஒரு நெகட்டிவ் காம்பனண்ட், இந்த ஃபார்முலா கிடைச்சிடும். சரிங்களா? ரெண்டுமே சேம் ஃபார்முலா, மைனஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது தான். ரெண்டுக்குமே மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ரெண்டு ரிசல்ட் ஈக்குவல் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவன் கண்டிஷன் சொல்றது வந்து ஆர் லெஸ் தான் 1, ஆர் கிரேட்டர் தென் 1 தான். பட் நீ இதே ரிசல்ட் ரெண்டுக்கு அப்ளை பண்ணாலும் ரிசல்ட் சேமாக இருக்கிறது, மாற போகிறது இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு ஐடியா கொடுக்குறது. 1 மைனஸ் ஏ டிவைட் பை 1 மைனஸ் பி இருக்குது. இதுக்கு என்ன பண்ண போகிறேன்? 1 மைனஸ் ஏக்கு வந்து நான் மைனஸ் காமன் எடுத்துட்டு ஏ மைனஸ் 1 எழுதுவேன். இதே மாதிரி இது ரெண்டுக்கு என்ன போகிறேன்? மைனஸ் காமன் எடுத்துட்டு பி மைனஸ் 1 எழுதுவேன். கரெக்டுங்களா? அப்போ இதுவும் கட் ஆயிடும். அப்போ என்னாச்சு? 1 மைனஸ் ஏ 1 மைனஸ் பி டிவைட் பை 1 மைனஸ் பி ஈக்குவல் என்னாச்சு? ஏ மைனஸ் 1 டிவைட் பை பி மைனஸ் 1. அதே ஐடியா இதுக்கு. இதுக்கு என்ன கிடைக்குது? 1 மைனஸ் ஆர் பவர் n பிளஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் ஆர். இப்போ என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் காமன் எடு. மைனஸ் காமன் எடுத்து எத்தனை ஆகும்? ஆர் பவர் n பிளஸ் 1. ஆர் பவர் n மைனஸ் n பிளஸ் 1 மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும். மைனஸ் மைனஸ் கேன்சல். அவ்வளோதான், ரெண்டு சேம் தான். அவன் வந்து ஒரு இந்த ஆரோட ரேஞ்சு மாறினால உனக்கு இந்த மாதிரி ஆகுங்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. நீ அதே எது மெயினாக நீ இதை யூஸ் பண்ணிட்டா கூட ஓகே. ரெண்டோட ரிசல்ட் சேர்ந்து ஆகிறத தவிர டிஃப்ரெண்ட் ஆகாது. சரியாம்மா? நம்மளோட ஆர்டருக்காக வந்து நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறாங்க, அதனால நானும் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். நீ இந்த ஃபார்முலா எடுத்து போட்டோம்னா ரிசல்ட் கரெக்டாக தான் வரப்போகுது. ஏன்னா ஏ வந்து ஏவும் பியும் கிரேட்டர் தேன் 1 ஏ லெஸ் தென் பியா அவன் சொல்லல. அதை சொன்னாதான் நம்ம கரெக்டாக எந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். அவன் ஃபைண்டுன்னு சொல்லிக்கிறான், நான் அசீவ் பண்ணிட்டு இதுன்னு வச்சுக்கிட்டு நான் போடுறான். ஒன்றும் மற்றபடி சரியாம்மா? ஓகே சார். சரி கண்ணு. அப்போ என்னாச்சு? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். என்னாச்சு? ஏபி ஹோல் பவர் n பிளஸ் 1 மைனஸ் 1 டிவைடட் பை ஏ பை பி மைனஸ் 1. கரெக்டாமா? சொல்கிறேன் கண்ணு. அடுத்தது என்ன பண்ணலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு பி பவர் n. இது வந்து எல்சி மடுங்க. என்னாச்சு? ஏ பவர் n பிளஸ் 1 மைனஸ் பி பவர் n பிளஸ் 1 divided by p power n plus 1. கரெக்டாமா? இந்த நியூமரேட்டர். ஆமா சார். டினாமினேட்டர் எல்சி மடுங்க. a minus b divided by b. இங்க வந்து ஒரு p power n p power n கட் ஆயிரும். இங்க ஆல்ரெடி ஒரு p இருக்குது, இங்க ஒரு p கட் ஆயிரும். கரெக்டாமா? ஓகே சார். அப்ப நமக்கு எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குது? a power n plus 1 a power minus b power n plus 1 divided by a minus b. a minus சரியாமா? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இது டவுட் இருக்குதாமா? ஓகே சார். சரி. அப்ப நான் என்ன எழுதிக்கிறேன்? z ஸ்கொயர் டிவைடட் பை z மைனஸ் a இன்டு z மைனஸ் g க்கு இந்த